ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இது ஒரு சிறப்பு ஆராதனை. ஹல்லேலூயா. அப்படின்னு என்னது அப்படின்னா, என்னை தவிர இன்னொருவர் பிரசங்கம் பண்ண வந்திருக்கா பார்த்தீங்களா, அதான் சிறப்பு ஆராதனை. ஹல்லேலூயா. ரமேஷ் சொல்லுங்கள். ஜான் சாமுவேல் அவர்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அவர்களை குறித்த அறிவு எனக்கு இல்லை. பாஸ்டர் பிராமிசன் சொன்னார், இந்த செல்வகுமார் கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு காலையில் அவங்க வந்திருக்கிறாங்க. ஆண்டோடைய வார்த்தை கொடுக்கும்படி நம்ம தெரிவிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த காலையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சந்தோஷமாக இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டு நாள் என்னோடு கூட பேசுவார் என்று விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையை கடுத்து தாசனை கரங்களை தட்டி வாழ்த்தி வரவேற்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மனமகிழ்ச்சி நாளிலே உங்களோடு கூட இருக்கும்படியாக ஆண்டவர் தந்த இந்த நல்ல வாய்ப்பிற்காய் நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இது உங்களுக்கு விசேஷ ஆராதனையோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு விசேஷ ஆராதனை. ஏன் ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். பாஸ்டர் சொன்ன மாதிரி இந்த ஏரல் என்கிற பகுதிக்கு முதன்முறையாக வந்திருக்கிறேன். தூத்துக்குடிக்கு பல முறை கடந்த ஒரு 2 வருடத்திலே வருவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் இந்த முறை முதன்முறையாக ஏரலுக்கு நான் வந்திருக்கிறேன். ஆனால் இந்த ஏரல் என்கிற பெயர் எனக்கு புதிதல்ல. ஏனென்றால் உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. நான் வந்து உட்கார்ந்துருக்கும் போது தான் பாஸ்டர்கிட்ட கேட்டேன். ஏன்னா 79வது வருடத்தில் பாண்டிச்சேரி என்கிற பகுதிக்கு இதே பகுதியிலே ஊழியம் செய்த பாஸ்டர் ஆசீர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மிஷனரியாக கடந்து வந்தார். ஏனென்றால் பாண்டிச்சேரி என்று சொன்னாலே அது ஒரு குடிகார ஊர் என்று தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு வரைக்கும் அது அப்படி தான் இருக்குது. அப்படிப்பட்ட எந்த சபைகளும், ஒரே ஒரு ஆர்சி சபை மட்டும்தான் அங்கே இருந்தது. அந்த நாட்களிலே ஒரு மிஷனரியாக ஏஜி ஸ்தாபனத்தினாலே தெரிந்தெடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத, ஒரு கிறிஸ்தவர்களும் இல்லாத, தாங்கக்கூடியவர்கள் ஒருவரும் இல்லாத அந்த காலத்திலே தியாகத்தோடு ஆண்டவருடைய அழைப்பை பெற்று வந்த அந்த தேவ மனிதன் மூலமாக இன்றைக்கு அந்த பாண்டிச்சேரி திருச்சபையிலே பல ஊழியர்கள் எழும்பியிருக்கிறார்கள். அவர்கள் 2010ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி ஆண்டவருடைய ராஜ்யம் போய் சேருவதற்கு முன்னதாகவே 40க்கும் அதிகமான ஊழியர்களை எழுப்பி கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான மிஷனரிகளை தாங்குகிற ஸ்தாபனத்தின் ஒரு மிஷன் தலைவராகவும் இருந்த அந்த தேவ மனிதன் மூலமாக அந்த பாண்டிச்சேரி திருச்சபையின் முதல் விசுவாசியாக எங்கள் அம்மா தான் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த அம்மாவுடைய மகனாகிய நான் இங்கே வருவேன் என்று ஒருபோதும் எதிர்பார்த்ததில்லை. இங்கே பாஸ்டர்கிட்ட கேட்கும் போதும் சொன்னாங்க, அவங்க 5 வருடங்கள் 74லேருந்து 79 வரை இங்கே தான் ஊழியம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பகுதிக்கு நான் வந்தது எனக்கு உண்மையிலே சிறப்பு ஆராதனை. ஹல்லேலூயா. சரி, உங்களுக்கு எத்தனை பேருக்கு அவங்கள தெரியும் தெரியாது. இன்றைக்கு அந்த ஊழியம் அற்புதமாக நடந்து வருகிறது. அவருடைய மகன் தான் அந்த ஊழியத்தை இப்போது நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் அப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் எழும்பின இந்த பகுதிகளுக்கு என்னையும் கொண்டு வந்ததை நினைத்து நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. சரி, வேகமாக நம்முடைய தியானத்திற்காக சில காரியங்களை பார்த்து நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். இந்த நின்றுட்டு இருக்கோம், இவங்க தான் என்னுடைய ஒய்ஃபு. ஒரு 15 வருஷமாக அவங்கள்ட்ட தான் நான் ஹஸ்பண்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆமாம், என் பிள்ளைங்க 2 பேர் பின்னாடி இருப்பாங்க. விட்டா அவங்க கீபோர்டு வாசிப்பாங்க, கிட்டார் வாசிப்பாங்க, வயலின் எல்லாம் வாசிப்பாங்க. ஆனால் நேரம் இல்லை. சரியா? சரி, ஆண்டவருடைய வசனங்களுக்கு நேராக நம்முடைய கவனங்களை திருப்பலாம். ஆண்டவர் மனிதனை ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட தான் உண்டாக்கினார். அப்படி சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஆதி மனிதர்கள் பாவத்தில் விழுந்தபடியினாலே பாவ சந்ததியோடு கூட ஜீவிக்க முடியாத பரிசுத்த தேவன் அவர்களை தோட்டத்திலிருந்து துரத்தி விட்டது மட்டுமல்லாமல் நோவாவின் நாட்களிலே அந்த ஜனக்கூட்டத்தை, முழு மனிதர்களையும் ஏன் அவர் உண்டாக்கினோம் என்று சொல்லி மனஸ்தாபப்பட்டது நிமித்தமாக அவர்களை அழித்தார். அதற்கு பின்னர் வந்த சந்ததியினரும் பாவத்திலேயே ஜீவித்தபடியினால் அவர்களுக்குள்ளாக ஆபிரகாம் என்கிற ஒரு தனி மனிதனை அவர் தெரிந்து கொண்டு அந்த மனிதனை வெள்ளியும் பொன்னுமுடைய சீமானாக ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தாலும் அதைவிட ஒரு பெரிய ஆசீர்வாதமாக
அந்த ஆபிரகாமின் சந்ததி என்கிற ஒரு கூட்டத்தை மாத்திரம் தெரிந்து கொண்டு அவர்களை இஸ்ரவேல் ஜனங்கள் என்றும் அவர்களை தன்னுடைய சொந்த சம்பத்தாகவும் தெரிந்து கொண்ட அந்த ஜனக்கூட்டத்தின் மூலமாக முழு பூமி அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணியிருந்தார். அது மட்டுமல்லாமல் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 400 ஆண்டுகளுக்கு மேலாக எகிப்திலே அடிமைகளாக வாழ்வார்கள் என்றும் சொல்லி ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தியிருந்த தேவன் கிட்டத்தட்ட 430 ஆண்டுகள் கழிந்த பின்னர் அற்புதமாக அவர்களை மோசே என்னும் இரட்சகன் மூலமாக அந்த தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அப்படி வெளியே கொண்டு வந்து அவர்களுக்காக ஏற்படுத்தி இருந்த அந்த கானான் என்கிற தேசத்திலே அவர்கள் நட்டு வளர்க்காத திராட்சை தோட்டங்களையும் கனி மரங்களையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் பிரயாசப்பட்டு கட்டாத வீடுகளையும் அவர்களுக்கு சொந்தமாக கொடுத்து 400 ஆண்டுகள் அடிமைகளாக அவர்கள் நெருக்கப்பட்டதற்கு எந்த ஒரு குறைவும் இல்லாமல் எல்லா பிரதிபலனையும் உள்ளடக்கியவராய் அந்த கானான் தேசத்தை சுதந்தரிக்கும்படியாக அவர் கொடுத்தார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட தேவ ஜனம் தேவன் தந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமாக நடந்து கொள்ளாதபடியினால் தேவன் அவர்கள் மேல் கடும் கோபம் கொண்டார். அவர்கள் தேவனை மிகவும் எரிச்சல் ஊட்டினார்கள். அந்நிய தெய்வங்களை பாகால்களை வழிபடுகிறவர்களாக மாறி போனார்கள். அந்த சூழ்நிலையிலே எல்லா நிலைமைகளையும் கண்டித்து உணர்த்துகிற ஆண்டவர் அவர்களுக்குள்ளாக பல தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக பலவிதமான எச்சரிப்பின் செய்திகள் அவர்களுக்கு உண்டானது. எரேமியாவின் மூலமாக பல வார்த்தைகளை பேசினார். நீங்கள் கீழ்ப்படியாத பட்சத்திலே இந்த தேசம் முற்றிலும் அழிக்கப்படும் என்று சொல்லி பேசினார். ஓசியா மூலமாக பேசினார், செப்பனியாவின் மூலமாக பேசினார், சகரியா மூலமாக பேசினார், இன்னும் சொல்ல போனால் ஏசாயா மூலமாகவும் பேசினார். அவர்களுக்கு பலவிதமான நிலைகளிலே நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளாத பட்சத்திலே நீங்கள் சுதந்தரித்த இந்த முழு தேசமும் முற்றிலும் அழிக்கப்படும், சுட்டெரிக்கப்படும், பாழாக்கப்படும், இதன் பாதைகள் எல்லாம் கரடுமுரடானவைகளாக மாற்றப்படும் என்று சொல்லி எருசலேம் இசைவினைப்பான நகரமாக கட்டப்பட்டிருந்தாலும் அந்த எருசலேமுக்கு அழகான 12 வாசல்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த தேசமும் இந்த 12 வாசல்களும் முற்றிலும் பாழாக்கப்பட்ட பாதைகளாக மாறும் என்று சொல்லி எச்சரித்த போதும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு மாத்திரம் மனதிலே ஏதோ ஒரு வருத்தம். ஆண்டவரே, இப்படி பாழாக்கப்பட்டு போகுமானால் மீண்டும் எப்படி அந்த தேசம் புதுப்பிக்கப்படும்? இந்த ஜனத்தை நீங்கள் பாழாக்கின வண்ணமாகவே விட்டு விடுவீரோ என்று சொல்லி ஒருவேளை ஏக்கத்தோடு இருந்திருப்பான் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படி இருந்த அந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அவனுடைய வாயிலிருந்தே ஆண்டவர் ஒரு வார்த்தையை தருகிறார். அந்த வார்த்தையில் உள்ள கடைசி பகுதியை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 58:12. உன்னிடத்திலிருந்து பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள், தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். ஹல்லேலூயா. அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாகவும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார், இந்த தேசம் அழிக்கப்படும், இது பாழாக்கப்படும் என்று சொல்லி. அப்படி இருந்த அந்த சூழ்நிலையிலே ஒரு நம்பிக்கையின் வார்த்தையையும் ஏசாயா தீர்க்கனுக்கு ஆண்டவர் தருகிறார். உன்னிடத்தில் இருந்து தோன்றுகிறவர்கள் யாரு? யாரு? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க. உங்களிடத்திலிருந்து தோன்றுகிறவர்கள் 3 வேலையை செய்வாங்க. ஆமா, 3 வேலையும் அங்க போட்டிருக்கு. முதல் வேலை என்னது? பாழாக்கப்பட்டதை திரும்ப கட்டுவார்கள். 2வது திறப்பானதை அடைப்பார்கள். 3வது பாதைகளை திருத்துவார்கள். அல்லேலூயா. ஆமா, இந்த கடைசியில சொல்லப்பட்டிருக்கிற பாதைகளை திருத்துகிறவன் என்கிறதை கொண்டு தான் இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேச போகிறேன். ஏனென்றால் ஏன் இந்த வார்த்தைகள் எப்போ தூத்துக்குடிக்கு வந்தாலும் வருதுன்னு எனக்கு தெரியல.
ஏன்னா ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க வாகைக்குளம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற சர்ச் ஆஃப் காட்ல பேசும்போது அந்த வசனத்தின் முதல் பகுதியை கொண்டு தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு நான் இந்த நாளிலே அந்த கடைசியிலே ஏசாயாவை கொண்டு அவர் சொல்லுகிற காரியம், பாதைகளை திருத்துகிறவன் என்று நீங்கள் பெயர் பெறுவீர்கள். வேற யாரையும் கொண்டு ஆண்டவர் திருத்த மாட்டாரு. யாரை கொண்டுதான் திருத்துவாரு? உன்னிடத்திலிருந்து தோன்றுகிறவர்களை கொண்டு தான். ஹல்லேலூயா. பாழாக்கப்பட்டதை பாழாக்கின வண்ணமாகவே விடுகிறதற்கு ஆண்டவர் ஒருபோதும் விரும்புகிறதில்லை. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அது எந்த காரியமா இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையின் தனிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, பாழாக்கப்பட்டிருக்கிற உங்கள் குடும்ப காரியமா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ஜீவியமா இருந்தாலும் சரி, உங்கள் ஊழியமா இருந்தாலும் சரி, நீங்கள் பார்க்கிற சுற்றி இருக்கிற இந்த பகுதிகள் தேவனுக்கு விரோதமாக பாழாக்கப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி அங்கலாய்க்கிற உங்களை பார்த்தும் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பாழாக்கப்பட்டதை அப்படியே விடுகிற தேவன் அல்ல, உன்னிடத்திலிருந்து ஒரு சிலரை எழுப்புவேன், அவர்கள் பாழாக்கப்பட்ட பாதைகளை திருத்துகிறவர்களாக மாறுவார்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு நிறைய கேள்வி வரணும். முதல்ல ஏன் அது பாழாக்கப்பட்டது? ஏன் அது ஒரு காலத்திலே அடைத்து வைக்கப்பட்டிருந்தது? ஏன் இன்றைக்கு வேலி எல்லாம் பீக்கப்பட்டு திறப்பானதாய் மாறி போனது? மூன்றாவதாக, பாதைகளை திருத்துகிறவன் என்று சொல்லுகிறாரே, அந்த பாதைகளுக்கு என்ன நடந்தது? ஏன் ஒரு காலத்துல ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை, எருசலேமை மிக அழகாக தானே அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்திருந்தார், ஏன் அந்த பாதைகள் பாழாய் போனது அப்படின்ற கேள்வியை முதல்ல நம்ம கேட்கணும். சரியா? சரி, முதல்ல நான் அந்த பாதைகள் பாழாய் போனது எப்படி என்பதற்கான ஒரு சில வசனங்களை நான் வேகமாக காண்பித்து விட்டு, ஏன் அது பாழான நிலைமைக்கு தள்ளப்பட்டது என்பதையும் காண்பித்து விட்டு, அந்த வசனத்தில் இருக்கிற ஒரு மாபெரும் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலையும் நான் காண்பித்து ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். இந்த கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை அனுசரித்துக் கொண்டிருக்கிற, நினைவு கூறுகிற இந்த நாட்களிலே இந்த வசனத்திற்கும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. அது ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலா இருக்கிறது என்பதை இதை தியானித்த போது என்னால் அறிந்து கொள்ள முடிந்தது. ஆண்டவர் உங்களோடும் கூட இடைப்படுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். முதல்ல ஏன் பாழாக்கப்படுகிறது? நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நாம் பார்க்கிற அநேக காரியங்களிலும் சரி, பாதைகள் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே அது பாழாக்கப்படுகிறது? வாசிக்கலாமா? எல்லாத்துக்கும் வேதத்துல இடம் இருக்குது, எல்லாத்துக்கும் வேதத்துல பதில் இருக்கிறது. வாசிங்க, அதே எசேயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க பாப்போம். ஏசாயா 59:8. சமாதான வழியை அறியார்கள், அவர்கள் நடைகளில் நியாயம் இல்லை, தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். போதும் போதும். முதல்ல பாதையை கெடுத்துக்கிட்டது யாரு? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லிருங்க. நான் இது மாதிரி அடிக்கடி சொல்லுவேன், சரியா? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து பல நேரத்தில் சத்தம் வராது, பல நேரத்தில் நம்ம தான் நம்ம பாதையை கோணலாக்கிக்கிட்டோம். ஆமா, ஆண்டவர் பாதையை நல்லா தான் கொடுத்திருந்தார். ஏசாயா மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பகுதிக்கெல்லாம் திரும்ப வரப்போறோம். நான் இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் காமிச்சிட்டு இருக்கிறேன், சரியா? இதே வேத பகுதிக்கு திரும்ப வருவோம். எப்படி இவர்கள் பாதைகளை கோணலாக்கி கொண்டார்கள் என்பதையும் நான் காண்பிப்பேன். பல நேரத்துல நம்ம தான் கோணலாக்கி கொண்டோம். இந்த கோணலாக்குற காரியம் எங்க ஆரம்பிச்சிச்சு தெரியுமா? ஏதேன் தோட்டத்திலேயே ஆரம்பிச்சிச்சு. ஏதேன் தோட்டத்திலேயே ஆண்டவர் ஆதி மனிதர்கள் ஆகிய ஆதாமையும் ஏவாளையும் தன்னுடைய ரூபத்தின்படி, தன்னுடைய சாயலின்படி உலகத்தின் எல்லா ஐஸ்வர்யத்தையும் சிருஷ்டித்து 2 பேர் கையில கொடுத்தார். யோசிச்சு பாருங்க, இந்த ஏரல்ல உங்களுக்கு எத்தனை வீடு இருக்குன்னு கேட்டா ஒரு சிலர் சொல்லுவீங்க வீடே இல்லை, வாடகை வீட்டில் இருக்கம்பீங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவீங்க? 4 வீடு வச்சிருக்கேன்னு சொல்லுவீங்க. ஒரு சிலர் அதெல்லாம் போய் எதுக்கு சொல்லிக்கிட்டுன்னு சொல்ல மாட்டீங்க கேட்டா. அன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஆதாம் ஏவாளுக்கு முழு உலகத்தையும் ஆண்டவர் சிருஷ்டித்து தம்முடைய ரூபத்தின்படி, தம்முடைய சாயலின்படி அவர்களை சிருஷ்டித்து அவர்களுக்கு முழு உலகத்தையும் சொந்தமாக கொடுத்திருந்தார்.
அப்படிப்பட்ட அந்த ஜனம் தங்களுடைய அக்கிரமத்து நிமித்தமாய், தங்களுடைய பாவத்து நிமித்தமாய் ஆண்டவர் தந்திருந்த நேர் வழியை அன்றைக்கு கோணலாக்கினார்கள். பாவ சந்ததியிலே பிறந்த நீங்களும் நானும் ஒரு காலத்துல கோணலான வழியில தான் போயிட்டு இருந்தோம். ஆண்டவர் என்னமோ செஞ்சு நம்ம கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு வந்ததுனால எப்படி வந்திருக்கிறோம்? நேர் வழிக்கு வந்திருக்கிறோம். இப்ப முதல்ல இந்த பாதைகள் பாலா போறதுக்கு முதல் முக்கியமான காரணம் நம்ம தான் முதல்ல கோணலாக்கி கொள்ளுகிறோம். அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆவியானவர் உணர்த்துகிறார் ஜனத்திற்கு. பாதைகள் பாலாக்கப்பட்டு போகும், அந்த பாதைகளை திருத்துகிறவர்கள் உன்னிடத்திலிருந்து எழும்புவார்கள் என்று சொன்ன ஆண்டவர் அதற்கான காரணத்தையும் பலர் மூலமாக சொல்லுகிறார். ஏசாயாட்ட சொல்லும் போது அவங்க தங்களே தங்கள் வழிகளை கோணலாக்கி கொண்டார்கள். இன்னைக்கும் பல நேரத்துல நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது பல சூழ்நிலைகளில் நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு பாதை தெரியாம தடுமாறி கொண்டிருப்பதற்கு காரணம், நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம மனசாட்சிக்கு தெரியும், நான் தான் கோணலாக்கிக்கிட்டேன். நான் இந்த காரியத்தில் ஆண்டவருடைய சித்தத்தின்படி இப்படி செய்திருப்பேனானால் இப்படி ஒரு காரியம் என் வாழ்க்கையில நேரிட்டிருக்காதே என்று சொல்லி உணர்கிற பலர் இங்கு உண்டு என்பதை ஆவியானவர் உணர்த்துகிறபடியினால் சொல்லுகிறேன். அப்படி ஒருவேளை நீங்கள் கோணலாக்கி இருந்தாலும் உங்களுக்கும் ஆண்டவர் மீண்டுமாக உங்கள் பாதைகளை செவ்வை பண்ணுவதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவரை போல அன்புள்ள தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம் ஒருத்தருமே கிடையாது. நீங்க எப்பேற்பட்ட நிலைமையில உங்க பாதையை நீங்க கோணலாக்கி இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபை இரக்கம் அது அப்படியே இருக்கிறது. நீங்கள் அதை உணர்கிற பட்சத்திலே உணர்ந்து அறிக்கை செய்தால் போதும், கோணலாக்கப்பட்டவைகளை அவர் செவ்வையாக்க போதுமானவர். ஹல்லேலூயா. ஆமா. அடுத்து ஆண்டவர் நிறைய தீர்க்கதரிசிகள் மூலமா எச்சரிக்கிறார். பாதையை அவர் என்ன பண்றாராம்? வாசிங்க பாப்பா. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஓசியா 2:6. ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன், அவள் இஸ்ரவேலே அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன். முதல்ல வாசிச்சோம், அவர்கள் தாங்களாகவே கோணலாக்கி கொண்டார்கள் என்று சொல்லி பல நேரங்களிலே ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளின் மூலமாக அவர்களுக்கு எச்சரிப்பை கொடுத்தார். எப்பா, நான் உங்களுக்கு கொடுத்திருந்த செம்மையான வழியை நீங்களே கோணலாக்கி கொண்டிருக்கிறீர்கள், மனம் திரும்ப மாட்டீர்களோ, செவி கொடுக்க மாட்டீர்களோ, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டீர்களோ என்று சொல்லி பல நேரங்களிலே அறைகூவல் விட்டு பார்த்தார். ஆனா ஜனம் செவி கொடுக்கவே இல்லை. கடைசியில ஓசியா தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, இப்படியெல்லாம் அவர்கள் செய்ததுனால நான் உன் வழியை என்ன செய்வேன்? முள்ளுகளினால் அடைப்பேன். ஆண்டவர் சில நேரங்கள்ல நீ கோணலான வழியில போயிட்டு இருக்கிற, அல்லது நான் கொடுத்த வழியை கோணலாக்கி கொண்டு எங்கேயோ போற 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 போறன்னு கண்டித்து உணர்த்துவார். கேட்டு மனம் திரும்பினா ஆமா, இல்லைன்னா என்னதான் வச்சு அடைக்கப்படும்? முள்ளுகளினால் அடைக்கப்படும். என்னடா இது? ஆண்டவர் நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட ஆண்டவர் திறந்த வாசலை கட்டளையிடுவேன், திறந்த வாசலை கட்டளையிடுவேன் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதுவும் வசனம் தான். ஆண்டவர் திறந்த வாசலை தருகிறவர், எல்லா தடைகளையும் உடைக்கிறவர், அதெல்லாம் இருந்தாலும் வேதம் ஆண்டவருடைய கோபாக்கினையையும் அவருடைய செயல்களையும் காண்பிக்க தவறவில்லை. அவர் என்ன செய்வாராம்? அவரே முள்ளுகளால் அடைப்பாராம். யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டு வாசல்ல நல்லா நீங்க சந்தோஷமா குடியிருந்துட்டு இருக்கீங்க, எவனோ ஒருத்தன் வெறும் முள்ளா வெட்டி கொண்டு வந்து நீங்க வெளியே வர முடியாத அளவுக்கு உள்ள அடைச்சு போட்டா எப்படி இருக்கும்? ஆண்டவர் அப்படித்தான் சொல்றார். அது மட்டும் இல்ல, முள்ளு போட்டா கூட அவன் எடுத்துருவான்னு சொல்லி அடுத்து என்ன செய்யறாராம்? ஆமா, மதில்களை வைத்து என்ன பண்ணுவாராம்? மதில், உன் பாதை எங்க இருக்குன்னு கண்டே பிடிக்க முடியாதபடி நான் என்ன செஞ்சிருவேன்? மதிலை எழுப்புவேன் என்று சொல்லி அன்புள்ள இரக்கமுள்ள கிருபையுள்ள ஆண்டவர் தான் சொல்லுகிறார். செவி கொடுத்தாங்களா இஸ்ரவேல் ஜனங்கள்? செவி கொடுக்கவும் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் இல்லை. செப்பனியா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? செப்பனியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க பாப்பா. அங்கேயும் செப்பனியா 3:6.
அவர்களுடைய வீதிகளை ஒருவரும் கடந்து போகாதபடிக்கு என்ன செஞ்சேனா? பாழாக்கினேனா. இதெல்லாமே ஆண்டவர் சொல்லுகிற காரியம். அவர் சொல்லுகிறார், அவர்களுடைய வீதிகளை ஒருவரும் போகக்கூடாதபடிக்கு பாழாக்கினேன். தங்கள் வழிகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். ஆண்டவர் எச்சரித்து எச்சரித்து பார்த்தார். ஓசியா மூலமாக கடைசியாக சொல்லுகிறார், நான் என்ன செய்ய போறேன்? வழிய முள்ளுகளினால் அடைக்க போறேன், அடுத்தது மதிலை எழுப்ப போறேன். இங்க ஓசியா மூலமாக சொல்லுகிறார், அவர்களுடைய வீதிகளை ஒருவரும் கடந்து போகாதபடிக்கு பாழாக்கினேன் என்று அவர்கள் சொல்லுகிறார். அவர்களுடைய பட்டணங்கள் மனுஷர் இல்லாதபடிக்கு குடி இல்லாததாயும். ஆண்டவருடைய கோபம் எந்த அளவுக்கு இருக்கு பாரு. அந்த தேவன் தான் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களுக்கு சொந்தமாக இவ்வளவு பெரிய தேசத்தை கொடுத்தார். ஆனா அந்த தேவனுடைய அன்பையும் கிருபையையும் இரக்கத்தையும் அசட்டை பண்ணினபடியினாலே ஆண்டவர் இப்படி அவர்களுடைய பாதைகளை பாழாக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஜனங்கள் அவரை தள்ளினார்கள். அது மட்டுமா, என்ன நடந்துச்சு? இந்த தீர்க்க தரிசனம் எங்க நடக்க போகுது அப்படின்னு அசட்டையா தான் இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் 2 ராஜ்யமாக பிரிந்து செயல்பட்டார்கள். ஒன்று இஸ்ரவேல் சாம்ராஜ்யம், இன்னொன்று யூதா சாம்ராஜ்யம். இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தை அசீரியர்கள் வந்து பிடித்து கொண்டு போனார்கள். யூதா சாம்ராஜ்யத்தை கிமு 606வது ஆண்டு பாபிலோன் ராஜா முற்றுகை போட்டான். 586ஆம் ஆண்டு பாபிலோன் முற்றிலும் சுட்டெரிக்கப்பட்டு எருசலேமின் அலங்கங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு அந்த 12 வாசல்கள் எல்லாம் சூறையாடப்பட்டு மண் மேடுகளாகவும் குப்பை மேடுகளாகவும் பாதைகள் பாழாக்கப்பட்ட ஸ்தலமாக மாறி போன அந்த தருணத்திலே அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு போகும்போது எரேமியா தீர்க்கதரிசி புலம்பல் பாடுகிறான். வாசிங்க பாப்போம், புலம்பல்ல என்ன சொல்லுகிறான்? புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8-9 வாசிங்க பாப்போம். புலம்பல் 3வது அதிகாரம் 8-9. நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜபத்துக்கு வழியை அடைத்து போட்டார். முதல்ல பாதையை தான் அடைச்சிக்கிட்டு இருந்தார், இப்ப எதை அடைச்சிட்டாராம்? ஜபத்துக்கும் வழியை அடைத்து போட்டார். வெட்டின கற்களின் சுவரால் என் வழிகளை அடைத்து போட்டார், என் பாதைகளை தாறுமாறாக்கினார். 11வது வசனம், என் வழிகளை அப்புறப்படுத்தி என்னை துண்டித்து போட்டார், என்னை பாழாக்கி விட்டார் என்று சொல்லி இஸ்ரவேலின் நிலைமையை சங்கீதத்துல வாசிக்கிறோம் இல்லையா? பாபிலோன் ஆறுகளின் அருகே உட்கார்ந்து சீயோனை நினைத்து நாங்க என்ன செய்தோம்? அழுதோம் என்று வாசிக்கிறோமே. அப்படி எரேமியா சுட்டரிக்கப்பட்ட நிலைமையிலே தூரத்திலே காணப்படுகிற எருசலேமின் நிலைமையை பார்த்து சொல்லுகிறான், வழிகள் எல்லாம் பாழா போனது. எப்படி பார்த்த நகரம், எப்படி நாங்கள் சந்தோஷப்பட்ட நகரம், தேவனால் இசைவினைப்பான நகரமாக கட்டப்பட்டு ஒரு காலத்திலே எழும்பி நின்ற நகரம் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு செவிகொடாதபடியினாலே வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஜபத்துக்கும் வழியை அடைத்து போட்டான். இன்றைக்கு நம்ம கிருபை நாள்ல வைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன செய்தாலும் இன்றைக்கு நம்ம ஜபங்கள் கேட்கப்படுமா படாதா? கேட்கப்படும் சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க பார்ப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் வருகிறது, ஜபத்துக்கான வழி அடைக்கப்படும். அன்றைக்கு அவர் கிருபையின் ஆண்டவராக அல்ல, நியாயாதிபதியாக நிற்கிற ஒரு நாள் வரும். அன்றைக்கு நாம் கத்தினாலும் கதறினாலும் அன்றைக்கு பதில் வராது. இன்றைக்கு ஜபத்திற்கான வழிகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதை உங்கள் வாழ்க்கையிலே பாழாக்கி விடாத வண்ணம் பார்த்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எரேமியா சொல்றான், கிருபையினால ஆண்டவர் கொடுத்திருந்தாரே, அன்னைக்கு இந்த ஜனங்கள் கூப்பிட்டு இருந்தா மனம் இறங்கி இருப்பாரு. ஆனால் இன்றைக்கு எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, ஜபத்திற்கான வழியும் அடைக்கப்பட்டிருக்கிறது. இதை சொல்லிட்டு சொல்றான், வெட்டின கற்களின் சுவரால் எங்க வழிகளை என்ன செய்தார்? அடைத்து போட்டார். எருசலேமின் ஆலங்கள்லாம் இடிக்கப்பட்டு பாபிலோன் எல்லாம் அந்த மக்கள் அந்த கல்லாலே மொத்தத்தையும் அடைச்சு போட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
அதை பார்க்கும்போது அவன் பார்க்கறான். பார்த்து அவனால எப்படி விவரிக்கிறதுன்னு தெரியல. இருதயத்தின் ஆழத்திலிருந்து தன்னுடைய வேதனையை பல ஆண்டுகள் என் மூலமாக, என்னோடு இருந்த மற்ற தீர்க்கதரிசிகள் மூலமாக, தேவ ஜனத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டே இருந்தாரே என்று சொல்லி அவனால வார்த்தைகளால விவரிக்க முடியாமல் என்னென்ன வார்த்தை வருதோ அதெல்லாம் போட்டு அழுது பாடின பாட்டு தான் புலம்பல். அதுக்குதான் பேரே எரேமியாவின் புலம்பல். எரேமியாவின் பேரே என்னதான்? அவர் ஒரு அழுகையின் தீர்க்கதரிசி, வீப்பிங் ப்ராஃபட். சரியா? அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, என் வழிகளை அப்புறப்படுத்தி என்னை துண்டித்து போட்டார், என்னை பாழாக்கி விட்டார் என்று சொல்லுகிறார். வழியை துண்டித்து போட்டது மட்டுமல்ல, என்னையே அப்புறப்படுத்திட்டாரு, என்னையே பாழாக்கிட்டார் என்று சொல்லுகிறான். பாதைகள் பாழாக்கப்பட்டது என்கிறதான காரியம் இஸ்ரவேல் தேசத்திலே அந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் அப்படியே அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்தேறியது. ஆனா அந்த ஜனங்கள் தான் என்ன செய்யல, அதை உணர்ந்து கொள்ளவில்லை. இது கடைசி வரை இன்றும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 24வது அதிகாரத்துல கடைசி நாளிலே நடக்க போகிற நியாய தீர்ப்பை குறித்து ஏசாயா பாடும்போது அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 24வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 24:12. நகரத்தில் மீதியாயிருப்பது அழிவே, வாசல்கள் இடிக்கப்பட்டு பாழாய் கிடக்கும். இதெல்லாம் ஆண்டவரால் சொல்லப்பட்ட இஸ்ரவேல் ஜனத்திற்குள் நிறைவேற்றப்பட்ட வார்த்தைகள் தான். இப்ப நான் வாசித்த இந்த வேத பகுதி எல்லாவற்றையும் அந்த முந்தின அதிகாரம், பிந்தின அதிகாரம், முந்தின வசனங்கள் எல்லாம் நீங்க கவனமாக வாசிக்கும் போது ஆண்டவர் ஏன் அதை செய்தார் என்பதற்கான காரணத்தையும் அவர் சொல்லாமல் விடவில்லை. சரியா? எனக்கு ஒரு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த நேரத்துக்குள்ள முடிக்க விரும்புகிறேன். ஏன் ஆண்டவர் அதை செய்தார் என்று காண்பித்து அந்த உன்னிடத்திலிருந்து தோன்றுகிறவர்கள் என்கிற வார்த்தையையும் உங்களுக்கு கொஞ்சம் காண்பித்து, எப்படி ஒரு சரித்திரத்தில் ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகவே அந்த வார்த்தை மாறினது என்பதையும் நான் காண்பிக்க போகிறேன். முதலாவது, தங்கள் வழிகளை தாங்களாகவே கோணலாக்கி கொண்டார்கள் என்று சொல்லி ஏசாயா 59:8வது அதிகாரத்திலே வாசித்தோம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. ஏசாயா 59. அவர்கள் தங்கள் வழிகளை தாங்களாகவே கோணலாக்கி கொண்டார்கள் என்று சொன்ன ஆண்டவர் எப்படி கோணலாக்கி கொண்டார்கள் என்பதை முதல் வசனத்திலிருந்தே அவர் தெளிவாக எழுதுகிறார். எல்லாத்தையும் நீங்க வீட்டுல போய் தியானிச்சுக்கோங்க. நான் ஒரு 2 காரியத்தை மட்டும் முதல்ல காண்பிக்க போறேன். சரியா? நம்ம எப்படி நம்ம வழியை கோணலாக்கி கொள்ளுகிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு எப்படி தங்கள் வழியை கோணலாக்கி கொண்டார்கள் என்பதையும் ஆண்டவர் காண்பிக்கும் போது அந்த 59ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை வாசிங்க பாபு. கட்டு விரியனின் முட்டைகளை அடை காத்து சிலந்தியின் நெசவுகளை நெய்கிறார்கள், அவைகளின் முட்டைகளை சாப்பிடுகிறவன் சாவான். அந்த முட்டையானது நெருக்கப்பட்டதேயானால் அதிலிருந்து விரியன் பிறக்கும். அப்ப எப்படி கோணலாக்கி கொண்டார்களாம்? முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, கட்டு விரியனின் முட்டையை என்ன செஞ்சாங்களாம்? ஆமா, பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து கேளுங்க. என்ன பார்க்க கூடாது, பக்கத்துல இருக்கவங்களை பாருன்னா பக்கத்துல பார்க்கணும். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து கேளுங்க, கையை பிடிச்சி கேளுங்க. நீங்க எதை அடை காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேளுங்க. என்ன சொன்னாங்க? நாங்க இப்படி யோசிச்சது இல்லையன்றீங்களா? ஆண்டவர் எவ்வளவு அழகா எழுதுறாரு பாத்தீங்களா? கட்டு விரியன் முட்டையை அடகாத்தாங்களா? நான் அதை விளக்குறேன். ஆனா ஆண்டவர் கேட்டது அவங்களுக்கு விளங்குச்சா இல்லையா எனக்கு தெரியல. இன்னைக்கு அதை தியானிக்கும் போது எனக்கு விளங்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த கட்டு விரியனின் முட்டையை அடை காத்தார்கள் என்று ஆண்டவர் சொல்லும் போது எதை சொல்லுகிறார்? நம்மிடத்திலிருந்து பிறக்கிறது அல்லது நம் மூலமாக உருவாகிறது அல்லது நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிறது, அது கட்டு விரியனின் முட்டையாகவும் இருக்கக்கூடாது. கட்டு விரியனின் முட்டையிலிருந்து வெளியே வருகிற விரியன் பாம்பு குட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்ப யோசிச்சு பாருங்க. இந்த வார்த்தையை ஏசாயா சொன்னது 700 ஆண்டுகளுக்கு முன்னர். 700 ஆண்டுகளுக்கு பின்னர் பிறக்கிற யோவான் ஸ்நானகன் யாரை பார்த்து சொல்றான்? யாரை பார்த்து சொன்னா? என்னன்னு சொன்னா? விரியன் பாம்பு
குட்டிகளே அப்படின்னு யார சொன்னா? உலகத்துல இருக்கிற மற்ற ஜனங்களையா? அன்னைக்கே ஆண்டவர் ஏசாயா மூலமா எழுதி வச்சிட்டாரு. டேய், கட்டு வெறியன் முட்டையை அடகாத்துக்கிட்டு இருக்கீங்கடான்னு எழுதி வச்சாரு. அது ஒருத்தனுக்கும் விளங்கல. 700 வருஷம் கழிச்சு யோவான் ஸ்நானகன் பரிசேயரும் சதுசேயரும் தன்னிடத்திலே வருகிறதை கண்டு அவன் கேட்கிற கேள்வி, பரிசேயரையும் சதுசேயரையும் எப்படி அட்ரஸ் பண்றான்? விரியன் பாம்புகளேன்னு கூட சொல்லல, விரியன் பாம்பு குட்டிகளே. அப்பனா என்ன அர்த்தம்? நீயும் விரியன் பாம்பு தான், உங்க அப்பாவும் விரியன் பாம்பு தான், உங்க தாத்தாவும் விரியன் பாம்பு தான், சந்ததி சந்ததியா நீங்களாம் யாரு தான்? ஆமா, 700 வருஷமா இப்ப யாரை இவங்க அடக்காத்து பெத்து வச்சிருந்திருக்காங்க? சரி, இது எதுக்கு அடையாளம்? வாசிக்கலாமா அந்த வசனத்தை? அந்த விரியன் பாம்பு குட்டிகளே என்பதை குறித்து யோவான் என்ன சொல்லுகிறான்? மத்தேயு 3வது அதிகாரம் 7ஆம் வசனம். எது காண்பிக்கிறேன்னு நீங்க மறந்துடக்கூடாது, அதுக்காக. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞான ஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள. ஆமா, அப்ப இந்த பரிசேயர் சதுசேயர் யார்? அவர்கள் உலக பிரகாரமான மனிதர்கள் அல்ல. வேதத்தை நம்ம வாசிக்கும் போது பல நேரத்துல சபைக்கு வெளியில இருக்கிறவன் ஆண்டவர் திட்டுறாருன்னு நினைச்சுக்கிருவோம். ஆனா யாரதான் திட்டுறாரு? வேதத்துல பெரும்பகுதி எழுதப்பட்டது யாருக்கு தான்? நமக்கு தான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான். பவுல் புதிய ஏற்பாட்டுல 42% பவுலுடைய வார்த்தைகள் எல்லாத்தையும் யாருக்கு தான் எழுதினாரு? சபைக்கு தான். நம்ம தான் வாசிக்கும் போது சபைக்கு வெளியிருக்கிறவர்களுக்கு சொல்லப்படுகிறது என்று நினைத்துக் கொள்ளுகிறவர்கள் உண்டு. ஆண்டவர் இந்த பரிசேயர் சதுசேயர் எப்படிப்பட்டவர்கள், யாரை பார்த்து அவர் விரியன் பாம்பு குட்டிகளே என்று அட்ரஸ் பண்ணுகிறார்? இவர்கள் எல்லாம் ரிலிஜியஸ்டிக் பீப்புள், நாட் ஸ்பிரிச்சுவல். அவர்கள் எல்லாம் மதவாதிகள், ஆவிக்குரியவர்கள் அல்ல. அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லா அட்டகாசத்தை செய்தாலும், எல்லா பாவத்தை செய்தாலும், எல்லா அக்கிரமத்தை செய்தாலும், விபச்சாரத்தை செய்தாலும், அந்நிய தெய்வங்களை வழிபட்டாலும் அதையும் செஞ்சுக்கிடுவான், இதையும் செஞ்சுக்கிடுவான். ஓய்வு நாள விட மாட்டாரு. ஓய்வு நாள்ல வேலை செஞ்சா அவருக்கு தப்பு. ஓய்வு நாள்ல ஒருத்தனை சுகமாக்கனா அவருக்கு தப்பு. நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடிச்சு வச்சிருப்பாரு. ஆண்டவர் ஆவிக்குரியவர்களாக இல்லாமல் வெறும் பெயர் அளவிலே தங்களை தாங்களே கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளுகிறவர்களை தான் கட்டுவிரியன் என்று சொல்லி அடையாளப்படுத்துகிறார். அப்படிப்பட்டவர்களை நீங்களும் நானும் உருவாக்கி விடக்கூடாது. அப்படிப்பட்டவர்களை நீங்களும் நானும் பிறப்பித்து விடக்கூடாது. ஒருவேளை அப்படி செய்து கொண்டிருப்போமானால் நாமே நம்முடைய வழியை கோணலாக்கி கொண்டிருக்கிறோம். கவனிங்க, ஆண்டவர் எவ்வளவு அழகாக ஏசாயா மூலமாக எழுதி வைத்தார். அந்த பரிசேயர் சதுசேயரை நீங்க குறைய சொல்ல முடியாது. நியாயப்பிரமாணத்தை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே 100% அத்தனை கற்பனைகளையும் கை கொள்ளுகிறவர்கள். ஆயக்காரன் வந்து ஜோம் பண்ணும்போது எப்படி ஜோம் பண்றான்? வாரத்துக்கு 2 நேரம் உபவாசம் பண்றேன், எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்குறேன், இன்னும் ஒருத்தலாம்ல, வெந்தயத்துல, கசகசாவில் எல்லாத்துலயும் தசமபாகம் கொடுப்பான். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, ஆண்டவரே, நான் வெறும் சடங்காச்சார கிறிஸ்தவனா இருக்கிறேனா, அல்லது உண்மையிலேயே உம்முடைய வார்த்தைகளை அறிந்து உம்மை புரிந்து உம்மை நேசிக்கிற உண்மையாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவனாக சுமக்கிறவனாக இருக்கிறேனா? ஆண்டவர் நியாய பிரமாணத்தை வைத்து பரிசேயரையும் சதுசேயரையும் நிறுத்து பார்ப்பாரானால் அவர்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள். அதைத்தான் அவங்கள குறித்தெல்லாம் ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, எப்பா நீங்க பாத்திரத்தின் வெளிப்பக்கத்தை சுத்தமாக்குறீங்க, ஆனா உள்ள பார்க்கும்போது என்னதான் இருக்குது? உள்ள எல்லாம் அழுக்குதான் இருக்குது. யோசிச்சு பாருங்க, ஆண்டவரே, இந்த நாள்ல இருந்து நான் வெறும் சடங்காச்சார கிறிஸ்தவனாக மாறிவிடக்கூடாது. என்னை பார்த்து நீர் கட்டுவிரியன் என்று சொல்லி, அல்லது கட்டுவிரியனின் முட்டையை அடைகாக்கிறவங்க என்று சொல்லிவிடக்கூடாது. சரி, யோவான் ஸ்நானகன் தான் இப்படி சொன்னா. இயேசு என்ன சொல்லுகிறார்? மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34வது வசனம். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்?
ஆமா, இந்த கட்டுவிரியன் என்று சொல்லுகிற இவர்களுக்குள்ள ஒருபோதும் நலமான வார்த்தையே வராது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பொல்லாதவர்களா இருக்க. அதுவும் அந்த பரிசேயர், சதுசேயர், யூத மத தலைவர்கள், யூத மதத்தை நேர்த்தியாக பின்பற்றுகிறவர்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நீங்க பொல்லாதவர்களா இருக்க. உங்கள்ட்ட இருந்து எப்படிப்பா நலமானதை எதிர்பார்க்க முடியும்? ஒரு தேவ பிள்ளை தங்களை தாங்களே கோணலாக்கி கொள்வதற்கு பல நேரத்துல காரணம் நம்ம வாய் தான். இதையும் சொல்லிடுங்க, பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லிடுங்க, பல நேரத்துல உங்க வாய் தான் உங்களுக்கு காரணம். ஆமா, அடுத்தவங்களை சொல்ல சொன்னா மட்டும் கொஞ்சம் யோசிச்சு சொல்றாங்க, இவங்க சொல்லலாமா அப்படின்னு. யோசிச்சு பாருங்களேன், பல நேரத்துல நம்ம வாய் தான் நமக்கு பிரச்சனையாவே அமைஞ்சிருக்குல்ல. நம்ம யாக்கோபு அதெல்லாம் எழுதும் போது நிறைய எழுதுறாரு, நம்ம வாய் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம வாய் எது நிறைவுனால பேசணும், இருதயத்தின் நிறைவுனால பேசணும். அப்ப இருதயம் நலமானவைகளால் நிறைந்திருக்குமானால் நம்மிடத்திலிருந்து ஆண்டவர் சொல்லுவார், நீங்க பொல்லாதவர்களா இருக்க என்று சொல்ல மாட்டார். நீங்கள் நலமானவைகளால் நிறைந்திருக்கிறபடினால், வேத வசனத்தினால் நிறைந்திருக்கிறபடினால், உங்க வாயிலிருந்து பிறக்கிறதும் எப்படிதான் இருக்கும்? நலமானவைகளா தான் இருக்கும். அதையே தான் சங்கீதக்காரன் சொல்றான், 140 சங்கீதம் 3 வசனத்துல. வாசிங்க, நிறைய வசனம் இருக்கு, நேரம் இல்ல. 143 சங்கீதம் 3 வசனம். 143. சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். ஆமா, அவங்க உதடின் கீழே என்ன இருக்குதான்? விரியன் பாம்பு விஷம் இருக்குதான். அது உதட்டுக்கு மேல இல்லையா, உதட்டுக்கு கீழே இருக்குதான். வெளியில இருந்து பார்த்தா அப்படியே தேன் ஒழுகுற மாதிரி தான் இருக்கும். ஆனா உள்ள கொஞ்சம் நோண்டி பார்த்தா என்ன இருக்கு? என்ன இருக்கு? விஷம் இருக்கு. விஷம் இருக்கா? பல பேருக்கு பார்த்திருக்கேன் பிரதர் அப்படிங்கிறீங்களா? சரி, நம்ம உதட்ட பார்ப்போம். நம்ம உதட்டுக்கு உள்ள என்ன இருக்கு? ஆமா, நலமானவைகள் இருக்கிறதா அல்லது விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறதா? அதே தான் ஆண்டவர் இன்னும் சொல்றார் 23வது மத்தேயு 23:33 அதே போன்ற வார்த்தைகளை தான் அவர்களை பார்த்து பயன்படுத்துகிறார். 23:33 சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரகாக்கினைக்கு எப்படி காப்பித்துக் கொள்ளுவீர்கள்? ஏசாயா சொன்ன வார்த்தையை கொண்டு 700 ஆண்டுகளுக்கு பின்னர் யோவான் ஸ்நானகனும் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறான். இயேசு கிறிஸ்துவும் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறான். சங்கீதக்காரனாகிய தாவீதும் அதே காரியத்தை பயன்படுத்துகிறான். ஏசாயா 59 அதிகாரத்துல நிறைய காரியங்கள் இருக்கிறது. இந்த காரியத்தை மட்டும் நான் முதல்ல காண்பித்துறேன். முதல்ல அவர்கள் தங்கள் வழியை எப்படி கோணலாக்கி கொண்டார்கள்? கட்டுவிரியனுடைய முட்டையை அடை காத்து. ஆமா, அதனாலதான் நம்மிடத்திலிருந்து உருவாவது பாதைகளை திருத்துகிறதா இருக்க வேண்டும். நல்லா இருக்கிற பாதையை இன்னும் கெடுக்கிறதா இருக்கக்கூடாது. 58 அதிகாரம் 12 வசனத்துல உன்னிடத்திலிருந்து தோன்றுகிறவர்கள் பாதைகளை திருத்துகிறவர்கள் என்று சொன்னார். அடுத்த அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்றாரு, அப்படித்தான்பா நான் நோக்கம் வச்சிருக்கிறேன். ஆனா உன்னிடத்திலிருந்து இப்ப உருவாகிறவர்கள் யாரு தான் உருவாயிட்டு இருக்கிறா? காட்டுவிரியன் பாம்பு குட்டி தான் உருவாயிட்டு. இன்றைக்கும் பல இடங்களிலே தேவனுடைய ஊழியத்தையும் தவறான காரியங்களையும் கொண்டு வந்து தேவனுடைய நாமத்திற்கு தூஷணத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிற அநேக கள்ள ஊழியர்களையும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் உருவாக்குனது யார் தெரியுமா? பல நேரத்துல நம்மளும் நம்மளுடைய அறியாமையும் தான். சரி, அதை குறித்து பேசினா நேரம் ஆயிரும். இப்ப 59 அதிகாரம் அதே வசனத்தை வாசிங்க பாப்பா, 5 வசனத்தை. கட்டுவிரியனின் முட்டைகளை அடை காத்து சிலந்தியின் நெசவுகளை நெய்கிறார்கள். போதும். 2வது என்ன செய்யறாங்களாம்? சிலந்தியின் நெசவுகளை நெய்கிறார்கள். சிலந்தி எத்தனை பேருக்கு தெரியும்? என்ன உங்க ஊர்ல தூத்துக்குடியில சிலந்தி எல்லாம் இல்லையோ? ஆமா. ஸ்பைடர் எத்தனை பேருக்கு தெரியும்? ஸ்பைடர் மேன் எத்தனை பேருக்கு தெரியும்? ஸ்பைடர் தெரியுதோ இல்லையோ, நமக்கு ஸ்பைடர் மேன் தெரியும். ஒரே ஒரு ஸ்பைடர் இங்க நீங்க விட்டீங்கன்னா போதும், என்ன பண்ணிரும்? ஆலயத்தை முழுதும் ஆத்துமாக்களை நம்ம நிறைக்கிறோமோ இல்லையோ, அது நிறைச்சு தள்ளிரும். சிலந்தியை குறித்து வேதம் வெகுவாக நீதிமொழிகள் 30:28 நினைக்கிறேன், அங்க சிலந்தியை குறித்து ஞானியின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இங்க என்ன சொல்றார்? அங்க போதும் அந்த வசனம் நமக்கு தெரியும். இப்போ இங்க ஏசாயா மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் முதலாவது கட்டுவிரியனின் முட்டையை அடை காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன பண்றோன்னே தெரியாம. அடுத்தது சிலந்தியின் நெசவுகளை நெய்து கொண்டிருக்கிறார்கள்.
இது என்னது? இதை புரிந்து கொள்வதற்கு யோபுவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 13-14 வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. யோபு 8வது அதிகாரம் 13-14. தேவனை மறக்கிற எல்லாருடைய வழிகளும் அப்படியே இருக்கும். ஆமா, சிலந்தி பூச்சியின் வீடு போல இருக்குமா. பல நேரத்துல ரெண்டாவது நம்முடைய வழிகளை நாமே கோணலாக்கி கொண்டதன் காரணம் நம்முடைய கையின் கிரியையின் மேல் வைக்கிற நம்பிக்கை. ஆண்டவர் பல நேரத்திலே நமக்கு ஞானத்தை தந்திருக்கிறார், கிருபையை தந்திருக்கிறார், எல்லா சிருஷ்டிகளிலும் மேலானவர்களாக நம்மை படைத்திருக்கிறார். நம்முடைய கையின் கிரியைகள், நம்முடைய கையினால் நாம் சாதிக்கிற காரியங்கள், அது வெளியிலிருந்து பார்ப்பதற்கு அழகாக தோன்றுவதனால அல்லது பெரிய காரியமாக தோன்றுவதனால தேவன் மேல வைக்கிற நம்பிக்கை எதன் மேல போயிருது? அதான் யோபுவின் புஸ்தகத்துல அந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிக்குது, தேவனை மறக்கிற எல்லாருடைய வழிகளும். சிலந்தி பூச்சி வலையின் மேல வைக்கிற நம்பிக்கை மாதிரி தான் இருக்கும். எதன் மேல உங்க நம்பிக்கை இருக்கிறது? பல நேரத்துல நீங்க யோசிக்கலாம், அந்த சிலந்தி பூச்சி வலையை நீங்க பின்னிட முடியாது, அதனாலதான் பின்ன முடியும். அதுவும் யோசிக்கும், நம்ம பயங்கர ஸ்ட்ராங்கா கட்டியிருக்கோம்டான்னு சொல்லி. அது எதுக்காக வச்சிருக்குது? இறைய பிடிச்சி திங்கிறதுக்காக, இன்னும் அது தங்குறதுக்காக வச்சிருக்குது. ஆனா அதே நேரத்துல ஒரு சின்ன ஒற்றை குச்சி வச்சு நம்ம இப்படி தட்டினோம்னா என்ன ஆயிரும்? உடைஞ்சிரும். யோசிச்சு பாருங்க, பல நேரத்துல நம்முடைய கையின் கிரியைகளின் மேல் வைத்த நம்பிக்கை நம்முடைய வழிகளை அது கோணலாக்கி இருக்கிறது. இது யாரும் இல்லைன்னே சொல்ல முடியாது. இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கிற ஒரு காரியம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களிலே, ஒன்றுமே இல்லாத நாட்களிலே, எந்த வசதிகளும் வாய்ப்புகளும் இல்லாத நாட்களிலே ஆண்டவர் மேல் இருந்த நம்பிக்கைக்கும், ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு கொஞ்சம் உயர்வை கட்டளையிட்டு, கொஞ்சம் நன்மையை கட்டளையிட்டு, கொஞ்சம் மேன்மையை கட்டளையிட்டு, சொந்த முயற்சியில நிற்பதற்கான கிருபைகளை தந்த உடனே ஆண்டவர் ஓரமா எங்கேயோ போயிடுவாரு. சிலந்தியின் வலை மேல் தான் நம்பிக்கை இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்றாரு. அடுத்த வசனத்திலாம் அவர் சொல்லும் போது, எப்பா அந்த சிலந்தியின் வலைய வச்சு நீ ஒரு வஸ்திரம் கூட பின்ன முடியாது, என்னுடைய கிருபை இல்லாமல் உன்னால் ஒன்றையும் நீ சாதித்து விட முடியாது. ஆண்டவர்கிட்ட நீ கேளுங்க, ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய கையின் கிரியைகளின் மேல் நான் என் நம்பிக்கையை வைத்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உதவி செய்வாராக. அடுத்தது, முதல்ல கட்டுவிரியினுடைய முட்டை, ரெண்டாவது சிலந்தியின் வலை. அடுத்தது நம்ம நேரம் இல்லை, அடுத்து நம்ம போவோம். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரத்துல அங்கே தெபோரால் அவர்கள் வெற்றியை பெறுகிறார்கள். நியாயாதிபதிகளின் காலத்திலேயே தெபோராலும் பாராக்கும் சேர்ந்து ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வருகிறார்கள். வெற்றியை கொண்டு வந்த உடனே 4வது அதிகாரத்திலே அவள் ஒரு பாடலை பாடுகிறாள். அந்த பாடலை பாடும் 5வது அதிகாரத்தில் அவள் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம். நியாயாதிபதிகள் 5:6 வசனத்திலிருந்து, குமாரனாகிய சம்காரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது, வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள். நிறுத்துங்க. அப்போ அந்த வெற்றியை பெற்ற உடனே ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக, நடந்த காரியங்களை விவரிக்கும்படியாக தெபோரால் ஒரு பாடலை பாடுகிறாள். அப்படி பாடும்போது அவள் சொல்லுகிற வார்த்தை என்ன? ஆனாத்தின் குமாரனாகிய சம்காரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் எங்க தேசத்திற்கு இருந்த பெரும் பாதைகள் எப்படி கிடந்துச்சு? பாழாய் கிடந்தது. நடக்கிற ஜனங்கள் எல்லாம் பக்க வழியா நடந்துகிட்டே இருந்தாங்க. ஒருத்தனுக்கும் அதை திருத்தணும்னு எண்ணமே வரல. அதுல அவ சொல்ற வார்த்தை ஆனாத்தின் குமாரனாகிய சம்காரின் நாட்களில். அந்த சம்கார் என்ன செஞ்சார் தெரியுமா? வாசிங்க பார்ப்போம். நியாயாதிபதிகள் 3வது அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிங்க. அவனுக்கு பிற்பாடு ஆனாத்தின் குமாரன் சம்கார் நியாயாதிபதியாக எழும்பினான். அவன் பெலிஸ்தரில் 600 பேரை ஒரு தாற்றுக்கோளால் முறிய அடித்தான். அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். ஒரே ஒரு தாற்றுக்கோளால 600 பேரை முறிய அடிக்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் சம்காருக்கு தந்திருந்தார்.
ஆனா அந்த சம்காரம் பாழாக்கப்பட்டிருக்கிற பெரும் பாதைய சரி பண்ணணும்னு ஏன் யோசிக்கலன்னு எனக்கு தெரியல. பல நேரத்துல வெளிப்படையாக நடக்கிற அடையாளங்களிலே நாம் திருப்தி அடைந்து விடுவோமானால் தேவன் நோக்கம் அங்கே நிறைவேறாது. நல்லா கவனிங்க, எனக்கு நேரம் இல்லை இதெல்லாம் காமிக்க. ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு, பாகால் தீர்க்கதரிசிகள் 400 பேர் இருக்கிறாங்க. யார் அக்னியை இறக்குறான்னு ஒரு போட்டி நடக்குது. எலியாவின் மூலமாக ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். எலியா என்ன செய்கிறான்? பாகால் தீர்க்கதரிசிகள் 400 பேரை என்ன செஞ்சான் சொல்லுங்க? என்ன செஞ்சான்? வெட்டி போட்டான். அது பெரிய வெற்றியா இல்லையா? பெரிய வெற்றி தானே. பெரிய வெற்றின்னு சொல்றவங்களாம் ஒரு கை அல்லையோ சொல்லுங்க பாப்போம். ஆமா. ஆனா அதோட நின்றுல எலியா. அது கிடையாது எனக்கு தேவை. தேசம் ஆசீர்வதிக்கப்படணும்னா பெருமழை பெய்ய வேண்டும். இந்த 400 பேர் செத்ததுல மகிழ்ச்சியாய் நான் அப்படியே திரும்பி போயிடக்கூடாது. பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படும் வரை என் முழங்காலில் தலைப்பட நான் குனிந்து ஆளுவதற்கும் அந்த தீர்க்கதரிசி ஆயத்தம். அதுவே உண்மையான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இன்னைக்கு பல நேரத்துல வெளிப்படையாக நடக்கிற சில காரியங்களை பார்த்து அப்படியே பிரமித்துட்டு போயிட்டோம்னா பாழாக்கப்பட்ட பாதை பாழாக்கப்பட்ட வண்ணமாகவே தான் கிடக்கிறது. அப்ப அதற்கான காரணத்தை தெபோரால் அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார். வாசிங்க பார்ப்போம். 7வது வசனம். தெபோராலாகிய நான் எலும்புமளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எலும்புமளவும், கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. என்ன செய்தார்களாம்? நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அதற்கான காரணம் என்ன? பாழாக்கப்பட்ட பாதைகளுக்கான காரணத்தை தெபோரால் சொல்லுகிறாள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் அற்புதமாக தங்களை வழிநடத்தின தெய்வத்தை மறந்து தங்களுக்கு நூதன தெய்வத்தை தெரிந்து கொண்டார்கள். இன்னைக்கு நீங்கெல்லாம் யோசிக்கலாம், நாங்க அப்படி ஒன்னும் நூதன தெய்வத்தெல்லாம் தெரிந்து கொள்ளல பிரதர், நாங்க உண்மையிலே ஆண்டவரை மட்டும்தான் ஆராதிக்கிறோம் என்று சொல்லலாம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு உரிய இடத்தை பல காரியம் இன்னைக்கு ரீப்ளேஸ் பண்ணிருச்சு தெரியுமா? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை பல காரியங்கள் இன்றைக்கு பிடுங்கி கொண்டது நம்முடைய வாழ்க்கையில. அது எதுன்னு நான் உங்க அனாலிசிஸ்கே விட்டுறேன். நம்மை நாமே நிதானித்து பார்ப்பதற்கே நான் விட்டு விடுகிறேன். யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே, என்னுடைய மகிமை எங்கே? தன்னுடைய இடத்தை ஒருவருக்கும் ஆண்டவர் விட்டு கொடுக்கிறதில்லை. அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போமானால், ஆண்டவரே உமக்கு உரிய இடத்தை நான் உமக்கு தந்திருக்கிறேனா, அல்லது ஏதோ ஒன்று உமக்குரிய காரியத்தை ரீப்ளேஸ் பண்ணி இருக்கிறதா என்று உங்களை நீங்களே கேள்வி கேட்டுப்பார். வாலிப பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு கவனமா இருக்கணும். நம்ம எல்லாம் ஒரு மாடர்ன் வேர்ல்ட்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதுவுமே பொருளாதாரத்தை சார்ந்துதான் முடிவு செய்யப்படுகிறது. எதுக்குப்பா படிக்கிற? நல்லா படிக்கணும், நல்லா வேலை செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா வாழணும். எல்லாமே பொருளை நோக்கித்தான். நம்மை அறியாமலேயே தேவனை பின்னுக்கு தள்ளிவிட்ட நூதன காரியங்கள் வாழ்க்கையில பெருகி இருக்கிறது. கவனமாக இருங்கள். இங்க சென்னை பட்டணத்துக்கெல்லாம் வந்தீங்கன்னா இன்றைக்கு தேவனை ஆராதிக்க வேண்டும் என்கிற காரியம் போய், அவருக்கு உகந்த பலியாக என்னை ஒப்பு கொடுப்பதே உண்மையான ஆராதனை என்கிற காரியம் போய், வெறும் மியூசிக்கு, பாட்டு, அந்த தாளந்துகளே மேன்மைப்படுத்துகிற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, ஊழியத்திலே, குடும்ப வாழ்க்கையில எதுவும் தேவனை பின்னுக்கு தள்ளிவிட்டு எந்த ஒரு நூதன காரியமும் அது மேற்கொண்டு விடக்கூடாது. அல்லேலூயா. அடுத்து தெபோரால் சொல்லுகிறாள். அதே வசனத்துல காரியத்தை சொல்றா பாருங்க. வாசிங்க. அப்பொழுது யுத்தம் வாசல் 8ஆம் வசனம். அப்பொழுது யுத்தம் வாசல் வரை வந்தது. இஸ்ரவேலிலே 40,000 பேருக்குள்ளே கேடகமும் இல்லை, ஈட்டியும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் இப்படியா படைத்திருந்தார்? அவர்களை வைத்த இடம் எல்லாம் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் இன்னும் நல்ல மெட்டல்ஸ் கிடைக்கிற இடம்.
நிறைய வசனங்கள் இருக்கு, எனக்கு காமிக்க நேரம் இல்லை. அங்க வசனத்துல நம்ம வாசிக்கும் போது 1 சாமுவேல் 13 அதிகாரம் 19 to 22 வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வாசிச்சுக்கோங்க. அங்கே சவுலின் நாட்களிலே ஒரு யுத்தம் நடக்கிறது பெலிஸ்தியரோட. யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் போறாங்க. அங்க வசனம் சொல்லுது, யோனத்தான்ட்டையும் அவங்க ஆயுததாரி தவிர வேற ஒருத்தர்ட்டையும் ஈட்டியும் கிடையாது, கத்தியும் கிடையாது. அதை கூர்மைப்படுத்தினாலும் இவங்க எடுத்துட்டு எங்க தான் போகணுமா? பெலிஸ்தியர்கிட்ட தான் போகணுமா. இது எதை குறிக்கிறது? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை இழந்து போன தேவ ஜனம். ஆண்டவர் நமக்கு சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், எபேசியர் 6 அதிகாரம் 11 வசனத்திலிருந்து 13 வசனம் வரைக்கும் எல்லாரும் பல நேரம் வாசிச்சிருப்போம், கேட்டிருப்போம். ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையின் பாதைகள் பாழாக்கப்படாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு தேவ பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் தந்திருக்கிற சர்வாயுத வர்க்கத்தை ஒருபோதும் இழந்து போகக்கூடாது. அதுல ஒரு காரியமும் இழந்து போகக்கூடாது. ஆவியின் பட்டயத்தை எடுக்கணும்னா வசனம் என்கிற ஆவியின் பட்டயம் இருதயத்துல இருந்தாதான் நடக்கும். வேத வசனத்தை தள்ளிவிட்டு செய்யப்படுகிற எந்த ஒரு காரியமும் அது உங்களை மதவாதிகளாகத்தான் வைத்திருக்கும், பெயரளவிலே கிறிஸ்தவர்களாக வைத்திருக்கும். ஆனால் ஆண்டவர் பார்ப்பார், யூ ஆர் ஒன்லி ரிலிஜியஸ், நாட் ஸ்பிரிச்சுவல். நீங்க நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவார்? அதான் அன்னைக்கு அந்த தேசத்து ஜனங்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனா தெபோராள் தாயாக எழும்பின உடனே அவள் பாடுகிறாள், நான் எழும்பின உடனே என்ன செய்தேன்? எல்லாவற்றையும் சரி செய்கிறேன் என்று தொடர்ந்து பாடுகிற காரியங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சரி, அடுத்து ஓசியாட்ட போவோம். ஓசியால ஒரு வசனத்தை வாசிச்சோம். ஓசியா 2 அதிகாரம் 6 வசனத்திலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொன்னார்? ஓசியா 2 அதிகாரம் 6 அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? ஆகையால் ஆரம்பிக்குது. அப்ப ஆகையால் ஆரம்பிச்சா நம்ம அதுக்கு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் வசனத்தை வாசிக்கணும். வாசிங்க பாப்பா. அதுக்கு முன்னால் ஒரு வசனம் 5 வசனம். இஸ்ரவேல் என்கிற அவர்களுடைய தாய் சோரம் போனால் அவர்களை கர்ப்பந்தரித்தவள் லட்சையான காரியங்களை செய்தால், ஆப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டு மயிரையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றாள். இப்ப இங்க ஆண்டவர் ஏன் வலிய முள்ளுகளினால் அடைத்தார், ஏன் மதிலை எழுப்பி அடைத்தாராம்? ஆண்டவர் காரணத்தை சொல்லுகிறார். அவ அற்ப உலக பொருளுக்காக என்ன விட்டுட்டா. ஆண்டவருடைய ஏக்கத்தை பாத்தீங்களா? ஓசியா மூலமா ஆண்டவர் சொல்றாரு, கண்ணீரோட சொல்றாரு, நான் விலையேற பெற்ற உன்னத வாழ்வுக்கென்று இவளை நான் நியமித்து வைத்திருக்க, இவர்களை என் சொந்த சம்பத்து என்று சொல்லி இவர்களுக்கு நான் செய்யாத காரியம் ஒரு நன்மையும் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு இவளை நான் நடத்தி இருக்க, இந்த அற்ப உலக பொருளுக்காக என்னை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டா என்று சொல்லி ஆண்டவர் அழுகிறார். அதை சொல்லிவிட்டு தான் அவர் சொல்லுகிறார், அதனாலதான் இதற்கு மேல என்னால பொறுக்க முடியாது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. இன்னும் வாசிக்கிறோம், எதற்காக நாம் ஆண்டவரை தேடுறோமா? 1 கொரிந்தியர் 15:19 வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவ மேல் நம்பிக்கையுள்ளவர்களா இருப்போமானால் நம்மை போல யாரு கிடையாதாம், பரிதபிக்கப்பட்டவர்களே கிடையாது. இப்ப பல நேரத்துல இந்த உலகம் அதனுடைய ஆசா பாசங்களை ஆஸ்திகளை காண்பித்து தேவனை விட்டு நம்மை பின்வாங்குவதற்கு அது முயற்சிக்கும். கலாத்தியர்ல வாசிக்கிறோம், நம்ம இன்னும் மாம்சத்துல தான் இருக்கிறோம். ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஒன்றுக்கு ஒன்று அது எதிரடையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட மாம்சத்தின் காரியங்கள் நம்ம ஆவியை மேற்கொள்ள அது முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கும். அதை கவனித்து கேர்ஃபுல்லா இல்லாம வழி விலகுவோமானால் நம்முடைய பாதையெல்லாம் முள்ளுகளாலும் கற்களாலும் அடைக்கப்படும். சரி, இப்படியே காமிச்சிட்டே போனா நேரம் இல்லை. அடுத்து வாசிங்க பார்ப்போம். கடைசியா இன்னும் ஒரே ஒரு காரியத்தை, ஒரு 2-3 காரியத்தை மட்டும் காண்பித்து முடிக்கிறேன். செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 3வது அதிகாரத்துல 6 வசனத்துல வாசிச்சோம் இல்லையா? செப்பனியா 3:6 திரும்பி வாசிங்க பார்ப்போம்.
ம் இதற்கு காரணம் என்ன தெரியுமா? இங்க ஆண்டவர் சொல்ற காரணத்தை நான் சொல்ல விரும்பல, நீங்களே வாசிங்க. 3வது அதிகாரம் 4ஆம் வசனம். இஸ்ரவேல் ஜனத்தின் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகமும் உள்ளவர்கள், அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். தேசத்தில் ஜனங்கள் தான் இப்படி இருக்கிறார்கள், தேசத்தை நடத்துகிற ராஜா தான் இப்படி இருக்கிறான். நான் நியமித்த தீர்க்கதரிசிகள் அல்லது என்னால் நியமிக்கப்பட்ட ஆசாரியர்களாவது தேவ பயத்தோடு காணப்படுகிறார்களா என்று சொல்லி ஆண்டவர் தேடி பார்க்கிறார். அங்கேயும் ஆண்டவருக்கு வெறுமைதான் கிட்டியது, அங்கேயும் ஆண்டவருக்கு ஏமாற்றம் தான் உண்டானது. அவர் வேதனையோடு சொல்லுகிறார், அவர்கள் வீண் பெருமையும் வஞ்சகமும் உள்ளவர்கள், வேதத்துக்கு அநியாயம் செய்கிறவர்கள். அதனாலதான் இந்த கடைசி நாட்கள்ல நம்ம யாரை ஃபாலோ பண்றோம்ன்றது ரொம்ப முக்கியம். சரியா? எல்லாரும் வேதத்தை வைத்துத்தான் பேசுவார்கள், எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை பேசுவது போலத்தான் இருக்கும். ஆனால் வேதத்தை குறித்த காரியங்களையும் தேவனுக்கு அடுத்த குறித்த காரியங்களையும் நிதானித்து அறிகிற பக்குவம் இல்லாது போவோமானால் நீங்களும் நானும் இப்படி வீண் பெருமையும் வஞ்சகமும் வேதத்திற்கு அநியாயம் செய்கிற தீர்க்கதரிசிகளையும் ஆசாரியர்களும் பின்பற்றுகிறவர்களாக மாறி போவோம். நம்முடைய பாதைகளும் வீதிகளும் பாழாக்கப்பட்டதாகத்தான் காணப்படும். ஆண்டவர் எந்த அளவுக்கு வேதனைப்படுகிறார்? ஏசாயா 24வது அதிகாரத்துக்கு வாங்க. அதுல 12ஆம் வசனத்தை முதல்ல காண்பித்தேன். ஏசாயா 24 12ஆம் வசனத்துல தான் முதல்ல வாசிச்சிருங்க பாப்பா அந்த வசனம். வாசல்கள் இடிக்கப்பட்டு பாழாய் கிடக்கும். போதும் போதும். அதுக்கு காரணத்தை ஆண்டவர் 5வது வசனத்திலே சொல்லுகிறார். தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது, அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை மீறினார்கள், கட்டளையை மாறுபாடாக்கினார்கள், நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 3 காரியத்தை அங்க சொல்லுகிறார். நியாயப்பிரமாணமாக அவர்களுக்கு எழுதி கொடுத்த வார்த்தையை மீறினார்கள், 2வது கட்டளையை மாறுபாடாக்கினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவருடைய வார்த்தையை வளைத்து கொண்டார்கள். அடுத்து சொல்றார், உடன்படிக்கையை மீறினார்கள். என்னைக்கு ஆண்டவருக்குள்ள வந்தோமோ, என்றைக்கு அவருடைய பிள்ளையாக மாறினோமோ, என்றைக்கு ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ள வந்தோமோ, அன்றைக்கே உங்களுக்கும் எனக்கும் தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில என்ன நடக்குது தெரியுமா? ஒரு உடன்படிக்கை உண்டாகுது. உடன்படிக்கைன்னா என்ன? ஒப்பந்தம் போடுகிறோம். திருமணம் ஆகும்போது என்ன நடக்குது? கணவன் மனைவிக்குள்ள உடன்படிக்கை நடக்குது. என்ன உடன்படிக்கை? வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் துக்கத்திலும், இன்பத்திலும் துன்பத்திலும். ஆண்கள்லாம் யோசிக்கிறாங்க, அதை எதுக்கு இப்ப ஞாபகப்படுத்திருக்கிறீங்க, அந்த சோக கதையை பேக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. அது உடன்படிக்கை. அதைத்தான் ரோமர்ல பவுல் சொல்லுகிறாரு, மரணமானாலும் ஜீவனானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் எதுவானாலும் பட்டயமோ பஞ்சமோ நாசமோ மோசமோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது. அந்த உடன்படிக்கையில நிக்கிறோமா? நியாயப்பிரமாணம் என்கிற வசனம் இருக்குதா உள்ளத்துல? கட்டளையின்படி வாழுவதற்கு அர்ப்பணித்திருக்கிறோமா? அல்லது நமக்கு ஏற்ற மாதிரி காலத்திற்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ளுகிறோமா? அப்படி மாற்றிக்கொள்ளுகிற ஊழியர்கள் தான் இன்றைக்கு நிறைய. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், யாரை பின்பற்றுகிற அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று சொல்லி. இன்னும் எரேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கும் போது இன்னும் ஆசாரியர்களை தீர்க்கதரிசிகளை குறித்து தான் பேசுகிறார் ஆண்டவர். அதெல்லாம் வீட்டுல போய் வாசிச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அன்றைக்கு இருந்த தீர்க்கதரிசிகள் காலத்திலேயே நிறைவேறியது. ஆண்டவர் சொல்லி இருந்தபடியே தேசம் பாழாக்கப்பட்டது. ஆனா ஆண்டவர் தந்திருந்த வாக்குத்தத்தம் என்ன? ஏசாயாவுக்கு 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வளர்ச்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி
உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆமென் அல்லேலூயா போற்றுவோம். நல்லது, வாக்குத்தத்த நல்ல வாக்குத்தத்த வசனம் தான். ஆனா அந்த வாக்குத்தத்த வசனம் அடுத்த வசனத்துல தான் முடியுது. மகா வறட்சியான காலத்து, இன்னும் சொல்ல போனா 8ஆம் வசனத்துல இருந்தே ஆரம்பிக்குது. அது நீ கூப்பிடும் போது நான் உத்தரவு கொடுப்பேன், உன் சூரியன் அப்படி உதிக்கும் இப்படி உதிக்கும் எல்லாம் சொல்லிட்டு தான் வர்றாரு ஆண்டவர். ஆனா இந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் மகா வறட்சியான காலத்துல போஷிப்பேன் அதோட நின்றாத, உன்னிடத்திலிருந்து தோன்றுகிறவர்கள் வேற ஒரு 3 காரியத்தை செய்யணும். பாழாய் போனதை கட்டணும், திறப்பானதை அடைக்கணும், பாழாக்கப்பட்ட பாதைகளை குடியிருக்கும்படி திருத்தணும். நிறைவேறிச்சா அந்த வார்த்தை? நிறைவேறிச்சின்னு சொல்றவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, அல்லேலூயா சொன்ன அந்த 4 பேரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என் மீதி பேருக்கெல்லாம் நம்பிக்கை இல்லையா? அவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அது சொல்றீங்களே, அப்ப நிறைவேறிச்சா நிறைவேறலையா? எப்ப நிறைவேறிச்சு? அடிமைப்பட்ட தேசத்திலே பாபிலோனிலே 70 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள். அந்த அடிமைத்தன தேசத்திலே முழு தேசமும் அக்கிரமத்தாலும் பாவத்தினாலும் நிறைந்திருந்தபடியினால் தான் ஆண்டவர் அவ்வளவு ஒரு தண்டனையை கொடுத்தார். ஆனால் அந்த தேசத்திலும் தேவனுக்காக எழும்பி வைராக்கியம் பாராட்டுகிற தானியேல் போன்றவர்கள், சாத்ராக் போன்றவர்கள், மேஷாக், ஆபேத்நேகோ போன்றவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களை உருவாக்கின ஒரு சில பெற்றோர் இந்த நாட்களிலே இருந்திருக்கிறார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அவர்கள் அடிமையாக கொண்டு போகப்பட்டவர்கள் தான். அதே பட்டணத்திலே, அதே அடிமைப்பட்டிருந்த தேசத்திலே நெகேமியா இருந்தான், எஸ்ரா இருந்தான், செருபாபேல் இருந்தான். அந்த 3 பேரையும் கோரேசின் நாட்களிலே ஆண்டவர் திரும்ப கொண்டு வருகிறார். நெகேமியா மூலமாக எந்த பாதைகள் பாழாக்கப்பட்டிருந்ததோ, எந்த அலங்கம் இடிக்கப்பட்டிருந்ததோ அந்த அலங்கம் மீண்டும் கட்டப்பட்டது. நெகேமியா 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். எருசலேமை சுற்றி இருந்த 12 வாசல்களும், ஆட்டு வாசல், மீன் வாசல், காவல் வீட்டு வாசல், இப்படி நிறைய வாசல் இருக்கு. இதை குறித்தெல்லாம் விளக்கம் நான் யூடியூப்ல போட்டிருக்கிறேன், நீங்க வேணா பாத்துக்கோங்க. சரியா? இதுக்கெல்லாம் விளக்கம் இருக்குது. எல்லாத்தையும் திருத்தி கட்டின வேலையை நெகேமியா செய்து முடித்தான். இடிக்கப்பட்டு போன ஆலயத்தை மீண்டும் கட்டி ஆராதனை முறைகளை கொண்டு வருகிற வேலையை எஸ்ரா செய்து முடித்தான், செருபாபேல் செய்து முடித்தான். ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம் அப்படியே நிறைவேறியது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் பாதைகள் பாழாகத்தான் கிடக்கிறது, பெரும் பாதைகள் பாழாகத்தான் கிடக்கிறது. அதை சரி செய்வதற்கு பெரிய பொறுப்பை தான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த எஸ்ராவின் நாட்களிலே, நெகேமியாவின் நாட்களிலே, செருபாபேலின் நாட்களிலே ஆலயம் கட்டப்பட்ட பின்னரும் ஒரு 100 வருஷம் கூட அந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு பிரியமா ஜீவிக்கல. 2 தலைமுறையில மீண்டும் பழைய பாவத்திலே விழுந்தார்கள். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் மீண்டும் வேதனைப்படுகிறார். நான் எவ்வளவுதான் இவர்களுக்கு சரி செய்து ஒரு ரிஃபார்ம் பண்ணி கொடுத்தாலும் மீண்டும் மீண்டும் தங்கள் வழிகளை கெடுத்து பாழாக்கி கொள்ளுகிற இந்த ஜனத்திற்கு நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அங்கலாய்த்த ஆண்டவர் பாழாய் போன பாதைகளை மீண்டும் சரி செய்வதற்காக, பாதை தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு மீண்டும் ஒரு மீட்பை உண்டு பண்ணுவதற்காக அவரே உன்னதமான வாசலாக இறங்கி வந்தார். அந்த வாசல் உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டது. அது கல்வாரி சிலுவையிலே நிறைவேறினது. ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்கள். யோவான் 10வது அதிகாரம் 9வது வசனம். யோவான், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று நல்ல மேய்ச்சலை கண்டடைவான். ஹல்லேலூயா. இந்த மனிதர்கள் தங்களுடைய பாதைகளை பாழாக்கி கொண்டார்கள். நான் மீண்டும் மீண்டும் இவர்களுக்கு நேர்த்தியாய் உருவாக்கி கொடுத்த பாதைகள் பாழாக்கப்பட்டு போனது. அதெல்லாம் கையால் கட்டப்பட்ட பாதைகள். ஆனால் கையால் கட்டப்பட முடியாத, கையால் பெயர்க்கப்பட முடியாத ஒரு உன்னதமான வாசல், ஒரு நல்ல பாதை இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது சாதாரணமாக நடந்து விடவில்லை. அது இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி தியாகத்தினால்
உங்களுக்கும் எனக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இது சாதாரணமா நடந்துறல. மண்ணுயிர்காய் தன்னுயிரை மாய்க்க வந்த மன்னவா, இந்நில தோறும் புறக்க ஈன கூறு சேகினா, உருகாயோ நெஞ்சமே நீ குருசீனில் அந்தோப்பா, கரம் கால்கள் ஆணியேறி திருமேனி நையுதே. அந்த அழகான தேகம், எந்த பாவமும் அறியாதவர், இந்த முழு உலகத்திலும் மனிதனாக இறங்கி வந்து வாழ்ந்தவர்களிலே எந்த குற்றமும் இல்லாமல், எந்த கரையும் இல்லாமல், பாவம் அறியாத பரிசுத்த தேவகுமாரன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டபடியினால், அந்த பாதை, அந்த வாசல் பாழாக்கப்பட்டபடியினால், இன்றைக்கு உங்களுக்கு முன்னதாக, எனக்கு முன்னதாக ஒரு பாழாக்கப்பட்ட பாதை அல்ல, பாழாக்கப்பட்ட வழிகள் அல்ல, நமக்கு ஒரு உன்னதமான வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு உள்ளே பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறம்பும் நேர்த்தியான மேய்ச்சலை கண்டடைகிறான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். Thank you, Jesus. அந்த அன்பை நினைத்து பின்பற்றுகிறவன், அந்த கல்வாரி தியாகம் நமக்காக செய்திருக்கிற அந்த காரியத்தை உணர்ந்தவன் ஒருபோதும் இந்த உலகத்தின் மயக்கத்தில் விழமாட்டான். ஆண்டவர் கொடுத்திருக்கிற பாதைகளை அவன் கோணலாக்க மாட்டான், தாறுமாறாக்க மாட்டான். அந்த வாசல், அந்த பாதை தெரியாதபடியினால்தான் இன்றைக்கு உலகம் அங்கேயும் இங்கேயும் அலைந்து கொண்டிருக்கிறது. அந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறவர்களையும் இந்த நேரான வாசலுக்கு நேராக கொண்டு வர வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் உங்களுக்கு முன்னாக, எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். கடைசியா ஒரு காரியத்தை சொல்றேன். யோபு ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். வாசிங்க பார்ப்போம். யோபு 19வது அதிகாரம் 8வது வசனம் நினைக்கிறேன். வாசிங்க. யோபு. ஆண்டவர் யோபுவுக்கு ஒரு விசுவாசத்தின் பரீட்சையை கட்டளையிட்டிருந்தார். அப்போது யோபு சொல்லுகிறான், நான் கடந்து போக கூடாதபடிக்கு அவர் என் பாதையை வேலி அடைத்து என் வழிகளை இருளாக்கி விட்டார். இந்த பாழாக்கப்பட்ட நிலைமை வேறொரு காரணத்தினால் நடந்தது. நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தின் பரீட்சை என்று ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் போது 1வது அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வீட்டில் போய் வாசித்து போங்க. அந்த விசுவாசத்தின் பரீட்சையின் வழியாக யோபு கடந்து போன போது சில காரியங்களை தேவனே அவனுடைய வாழ்க்கையில அனுமதித்திருந்த போது அவனும் பார்க்கிறான், என் வழி எல்லாம் எப்படி இருக்குது, பாழாய் போய் கிடக்கிறது, நான் கடந்து போக முடியல, என் பாதையை அவர் இருளாக்கி விட்டார் என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கிறான். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையிலே நீங்கள் வந்திருப்பீர்களானால், ஏன் இந்த காரியம் என் வாழ்க்கையிலே நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை, தேவனுக்கு முன்பாக எந்த குறையும் இல்லாமல் உண்மையும் உத்தமமாகத்தான் இம்மட்டுமாக வாழ்ந்திருக்கிறேன், ஆனாலும் ஏன் இந்த காரியம் எனக்கு நடந்தது என்று தெரியவில்லை, நான் முன்னாக போனாலும் அவர் அங்கே இல்லை, பின்னாக போனாலும் இல்லை, வலதுபுறத்திலும் அவரை காணேன், இடதுபுறத்திலும் அவர் எனக்கு பதில் கொடுக்க மாட்டேன் என்கிறார் என்று சொல்லி வழிகள் முற்றிலும் அடைக்கப்பட்ட நிலைமையிலே வந்திருப்பாயானால், உங்களுக்கும் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு நல்ல வாசலை வைத்திருக்கிறார். 42ஆம் அதிகாரம் 2வது வசனம், யோபின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. யோபு அந்த அறிக்கையை எல்லாம் மாறின பின்னர் செய்யவில்லை. பாதைகள் அடைக்கப்பட்டுத்தான் இருந்தது, பாதைகள் தாறுமாறாய்த்தான் இருந்தது, வழிகள் தாறுமாறாய்த்தான் இருந்தது, வழிகள் முள்ளுகளினாலும் கல்லுகளினாலும் அடைக்கப்பட்டுத்தான் இருந்தது.
அந்த தருணத்திலே அவன் ஒரு விசுவாச அறிக்கை செய்கிறான். இன்றைக்கும் ஆவியானவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லி நீ அர்ப்பணிப்பாயானால் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வருடத்திலே ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். நீங்கள் விசுவாசித்து அறிக்கை பண்ணும்போது விசுவாசிக்கிறவன் பெற்றுக் கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம்தான், அவரே வாசல். அவரை அல்லாமல் இந்த உலகத்திலே வேறொரு வாசல் இல்லை. பாழாக்கப்பட்ட வாசல்கள் அநேகம் உண்டு இந்த உலகத்திலே. உங்களுடைய வாழ்க்கையிலும் இருந்திருக்கலாம். அன்றைக்கு தேவ பிள்ளைகள் தேவனை மறந்தபடியினாலே அது அவர்களுக்கு நடந்தது. அது நமக்கு நிழலாட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் ஆவிக்குரிய உலகத்திலும் இந்த உலக பிரகாரமான காரியங்களிலும் பலருடைய வாழ்க்கை பாதைகள் பாழாக்கப்பட்ட வண்ணம் இருக்கிறது. உங்களுக்காக ஒரு நல்ல பாதையை ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். இன்னும் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் ஏன் என்று தெரியாமல் நீ உட்கார்ந்திருப்பாயானால் இன்றைக்கும் ஆண்டவர் மீண்டும் ஒரு தருணத்தை கொடுக்க விரும்புகிறார். அந்த வாசலுக்குள் பிரவேசிப்பாயானால் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை நீ காண்பாய். ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் முழங்கால் படிடுங்க பார்ப்போம், முடிந்தவர்கள். தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க பார்ப்போம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே பாதைகள் பாழாக்கப்பட்டிருந்தாலும் பாழாக்கப்பட்டதை பாழாக்கின வண்ணம் நீர் ஒருபோதும் விடுகிறது இல்லை. ஆனா இன்னைக்கு உங்க வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. ஆண்டவரே நான் எதை உருவாக்கி கொண்டிருக்கிறேன்? இம்மட்டுமாக எனக்குள் இருந்து பிறந்தது உமக்காக எழும்பி காரியங்களை செய்கிறதாக இருந்திருக்கிறதா? அது என்னுடைய வார்த்தையா இருக்கலாம், என்னுடைய செய்கையா இருக்கலாம், என்னுடைய கிரியையா இருக்கலாம், அல்லது என்னுடைய பிள்ளைகளா இருக்கலாம், என்னால உருவாக்கப்படுகிற நபர்களா இருக்கலாம். நான் எப்படி அவர்களை உருவாக்கி வைத்திருந்திருக்கிறேன்? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அதை புரிந்து கொள்ளாமல் ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிறார், நீ கட்டு விரியனும் முட்டையை அடைகாத்து கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் நம்ம பார்த்து என்ன சொல்லிடுவார்? நம்முடைய சந்ததியை பார்த்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க பார்ப்போம். உங்க வாய்கள் உங்க சத்தம் உயரட்டு. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எங்களுடைய பாதைகள் கோணலாய் இன்று விடக்கூடாது. நாங்க ஆண்டவரே அந்த சிலந்தியின் வலையின் மேல நம்பிக்கையை வைத்து விடக்கூடாது. எங்க கையின் கிரியையின் மேல ஒருபோதும் நம்பிக்கையை வைத்து விடக்கூடாது. அப்படியே ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் அப்படி செஞ்சிடக்கூடாது. ஆண்டவரே கையின் கிரியையின் மேல நான் நம்பிக்கையை வைத்து ரீப்ளேஸ் பண்ணிடக்கூடாது. ஆண்டவரே முற்றிலுமாக அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் அர்ப்பணித்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். ஆண்டவர் அப்படியே உங்களை பார்த்து கேட்கிறார், இன்னும் இந்த பாதை, நான் ஒரு நல்ல வாசலாக வந்திருக்கிறேன், அந்த வாசலை அறிந்திராத எத்தனையோ ஜனங்கள் உண்டு, அவர்களையும் இந்த வாசலுக்கு நேராக கொண்டு வருகிற ஒரு பெரிய பொறுப்பு உனக்கு உண்டல்லவா? நாம் ஒரு நாள் அப்படித்தான் அலைந்து கொண்டிருந்தோம். பாதை தெரியாத ஆட்டை போலதான் அலைந்து கொண்டிருந்தோம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் நம்மை தேடி வந்து தூக்கி சுமந்து காயம் கட்டி அவர் நேர்த்தியாய் நம்மை குணப்படுத்தி நிறுத்தி இருக்கிறாரே, எத்தனை பெரிதான வாழ்வை தந்திருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க சகோதரனே, சோர்ந்து போகாதீங்க சகோதரி. யோபு போல சொல்றீங்களா? என் வழி எல்லாம் இருளாக்கப்பட்டிருக்கிறது, என் பாதைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்றீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. நீங்கள் செய்ய நினைத்த அநேக காரியங்கள் தடைப்பட்டிருக்கலாம். பல காரியங்களை நீங்கள் முயற்சித்து தோற்று போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவரே இம்மட்டுமாக நானே காரியங்களை செய்து தோற்று போயிட்டேன். ஆனா இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய சுய நீதியை நான் பேசி மேன்மைப்படுத்த மாட்டேன். உம்முடைய கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. கல்லும் முள்ளுகளுள்ள கடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்கள் இகமதை வருத்த, கல்லும் முள்ளுகளுள்ள கடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்கள் இகமதை வருத்த, எல்லையில்லா எதிரெமக்கு வந்தாலும் வல்லவர் இயேசு நம் முன் செல்கிறார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே.